மழை வந்து ரொம்ப குறைவாக இருக்குது. இருந்தாலும் வந்து நம்ம நீர்பிடிப்பு பகுதிகளில் கொஞ்சம் மழை பெஞ்சிட்டு இருக்கனால வந்து டேமோட லெவல் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கூட்டிகிட்டே இருக்குது. உதாரணமாக நேற்று காலையில் நம்ம திருநெல்வேலி கலெக்டரேட்டை ஒட்டி இருக்க இந்த பிரிட்ஜு கிட்ட வந்து நேற்றுக்கு 19,000 கியூசெக்ஸ் போயிட்டு இருந்தது. இப்போ வந்து 32,787 கியூசெக்ஸ் வந்து போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கு வேரியஸ் ரீசன்ஸ் வந்து என்னென்னா, அங்கே கடனா அண்ட் ராமநதியில் இருக்கக்கூடிய அந்த டேம்லேருந்து இன்ஃப்ளோ வந்துகிட்டே இருக்குது தென்காசிலேருந்து. ப்ளஸ் நம்ம டேம்லேருந்து வந்து நேற்று நைட்டு நம்ம ஒரு 12,000 கியூசெக்ஸ் வந்து எடுத்தோம் நம்ம பாபநாசம் டேம்லேருந்து. மணிமுத்தார் டேம்லேருந்து ஒரு 4,000 கியூசெக்ஸ், மொத்தம் 16,000 கியூசெக்ஸ் எடுத்ததுனால வந்து இப்போ இன்ஃப்ளோ எல்லாம் வந்து கொஞ்சம் கூடி வந்து இப்போதைக்கு 32,000 வந்து இருக்குது. ஸோ நம்ம மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல கலெக்டரேட்டில் ஒரு 60,000 கியூசெக்ஸ் வந்தால் தான் நம்ம கொஞ்சம் வாட்டர் லெவல் வந்து சிட்டிக்குள்ளே ரைஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. இப்போ ரொம்ப கம்ஃபர்டபுள் பொசிஷனில் இருக்கும். பொதுமக்கள் யாரும் அச்சப்பட தேவையில்லை. நான் நேற்றே சொன்னபடி நம்மகிட்ட வந்து டிஎன்டிஆர்எஃப் கூடிய ஸ்பெஷல் கம்பெனி ஒரு 26 பேர் ஒரு எஸ்ஐ தலைமையில் வந்து நம்ம அண்ணா ஸ்டேடியமில் தங்க வச்சுருக்கோம். நான் வள்ளியூரில் தான் நம்ம நேஷனல் என்டிஆர்எஃப் உடைய ஃபோர்ஸும் வந்து இருக்குது. நேற்று நம்ம எல்லா போலீஸ் டிபார்ட்மெண்ட் அண்ட் அதர் ஃபயர் அண்ட் சேஃப்டி ரெஸ்க்யூ சர்வீசஸ் டிபார்ட்மெண்ட் எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே வந்து அலர்ட் மோடில் இருக்காங்க. 72 நம்ம வல்னரபிள் லொக்கேஷன்ஸ் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். இதில் வந்து ட்ரீ கட்டர்ஸ் போதுமான இருக்குது, ஜேசிபிஸ் போதுமான அளவில் இருக்குது, சாண்ட் பேக்ஸ் வந்து எல்லாமே வச்சுருக்காங்க. நம்ம டபிள்யூஆர்டி டிபார்ட்மெண்ட் இன்ஜினியர்ஸ் அலர்ட் மோடில் இருக்காங்க. அங்கங்கே ஏதாச்சும் சின்ன சின்ன ப்ரீச்சஸ் ஏதாச்சும் பேங்க்ஸ்க்கு குறைகள் இருந்தால் அதை வந்து நிவர்த்தி பண்ணுறக்காக இருந்திருக்காங்க. ஸோ பாபநாசம் டேம் வந்து இன்றைக்கி மார்னிங் லெவல் வந்து 131 ஃபீட் வந்து இருக்குது. 131 ஃபீட்டு தான் இருக்குது. 87.76% தான் இருக்குது. ரெட் அலர்ட் வந்தாவே நம்ம வந்து 10% கம்மியாக மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ரெட் அலர்ட் வந்தாவே நமக்கு ரெட் அலர்ட் இது வரைக்கும் கொடுத்தது இல்லை. நேற்று மட்டும்தான் கொஞ்சம் ஆரஞ்சு அலர்ட் இருந்து மார்னிங் அது ஈவினிங் போக போக அது வந்து குறைஞ்சி போச்சு. இப்போ அசப்னோ இப்போ வந்து அது வந்து எல்லோ அலர்ட் தான் வந்து ஆரஞ்சு அலர்ட் வந்து இல்லை. ஆரஞ்சு அலர்ட் சொல்கிற அளவுக்கு ஒன்லி கேட்ச்மெண்ட் ஏரியாவில் தான் வந்து நமக்கு இன்ஃப்ளோ கொஞ்சம் நல்லா இருக்குது. முதல்ல நேற்று ஈவினிங் பார்த்தோன்னா 7,018 கியூசெக்ஸ் வந்துட்டுச்சு மணிமுத்தாருக்கு. அப்புறம் ஈவினிங் ஆக ஆக கொஞ்சம் ஒரு 8 மணிக்கு வந்து ஒரு 11,000 கியூசெக்ஸ் வந்துச்சு. இப்படி ஃப்ளக்சுவேட்டிங்காக இருக்குது. மலை கேட்ச்மெண்ட் ஏரியாவில் வரக்கூடிய மலைக்கு ஏற்ற மாதிரி நம்மளும் வந்து எவ்ரி ஹவர் நம்ம ஏஇ டபிள்யூஆர்டி இங்கே இருக்கார் ரமேஷ் வந்து சின்சியராக இங்கே ரீடிங்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்காங்க. நம்ம மலை அளவு ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிட்டு தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட்ஸ்க்கு என்னென்னா அந்த கலெக்டரோட நான் ரெகுலராக ஒன்ஸ் இன் 2 ஹவர்ஸ் பேசி நம்ம சுச்சுவேஷன் அனலைஸ் பண்ணிக்கிறோம். அதுக்கேற்ற மாதிரி டிஸ்சார்ஜ் போகிறோம். இன்னும் 2-3 டேஸ் கழித்து ஏதாச்சும் நம்ம அந்த வெதர் சிஸ்டம் ஏதாச்சும் இம்ப்ரூவ் ஆகி நமக்கு ஏதாச்சும் அலர்ட் கொடுத்தாலும் வந்து தயாரான நிலையில் இருக்கும். நமக்கு என்ன ஸ்டேட்டஸ் இருக்குது நாளைக்கு அலர்ட் இல்லை, இப்போதைக்கு வரைக்கும் ஒன்றும் இல்லை. நம்ம டிஸ்ட்ரிக்ட்டுக்கு திருநெல்வேலிக்கு இல்லை. ஒன்லி வந்து காட் ஏரியாவில் வந்து மழை பெய்ய சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கட்டுப்பாட்டு அறைகளுக்கு மொத்தமாக எத்தனை கால் சார் வந்திருக்கும் இது வரைக்கும்? நேற்றுலேருந்து ஒரு 60 கால் நாங்கள் நேற்று காலையில் செக் பண்ணேன். அப்புறம் ஈவினிங் நல்ல மரம் குறைஞ்ச